never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna நம்மள ஃபர்ஸ்ட் இது வந்து இதுதான். மேல வந்து மோஷன் சென்சார் லைட் தான். இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே எம்டி ஹவுஸ் டூர் தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு வந்திருக்கோம். சில பொருளாக இருக்குது, ஆனால் எதுவும் மாட்டாதனால இது எம்டி ஹவுஸ் டூராக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் டோர் டீ குட் அப்படி சொன்னாங்க. ஸோ எல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோர் இருக்கும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த கிரெயின் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி மாடல் ஹவுஸ் பார்க்கும்போது. அப்புறம் இது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இதுதான் எங்கள் டோரோட மெயின் ஃபீச்சர். ஸோ டிஜிட்டல் டோர் லாக் ஆகிடுச்சா? ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுவோம், லாக் ஆகிடுச்சு. திருப்பி நான் ஹாய் சொல்லி பேசிகிட்ருக்கேன். ஆரம்பம் மேசத்தெல்லாம் இருக்கு, ஆக்சுவலி டோர் லாக் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பரு, கார்டு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்புறமா கீ ஆக்சஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ரு பாக்ஸ் தராங்க, அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் வருமா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ காலிங் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதாவது உள்ளே இருந்து நம்ம வெளியே யார் இருக்காங்கன்னு வீடியோ காலிங் மூலமாக பார்க்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா சரியான காற்று. சரி ஃபஸ்ட்டு வாங்க உள்ளே சொல்லிடுறேன். கூமாப்பட்டிங்க. ஸோ ஆக்சுவலி டோர்லேயே பார்த்தீங்கன்னா பெல் இருக்கும், அது மூலிமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மகிட்ட பேசும் அது. அண்ட் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஷருக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் பின்னாடி அந்த ஒரு இது இல்லைன்னு சொன்னாங்க. இந்த லாக் பற்றி தனியாக இன்னொன்று நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணால் மொத்த கரண்ட் ஆஃப் ஆகிடுமா, ஹோட்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு வந்தால் மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டு போனால் ஃப்ரிட்ஜும் சேர்த்து ஆஃப் ஆகிடும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே தான் தெரியும், சாக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கணும் போல், அதை பற்றி சொல்கிறேன். அண்ட் கரண்ட் இல்லை அதனால. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா வெண்பா காட்டுற இடம் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜராக வந்து மாடல் ஹவுஸில் போட்டிருந்தாங்க. அது இல்லாதனால யூஎஸ்பி கொடுத்துருக்காங்களாம். ஸோ யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணி அப்படியே சார்ஜ் போட்டுக்கலாம். இது ரெண்டும் வெண்பா காட்டுறால, அது ஒய்ஃபைக்காக காட்டுறா. வெரி குட் வெண்பா, நைஸ் ஹவுஸ் டூர், வாங்க. அது வந்து சாக்கெட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே அந்த வீடியோ காலிங் பற்றி சொன்னேன்ல, ஸோ அதோட போர்டு வந்து இங்கே மாட்டுறாங்க. ஸோ இங்கே நம்ம ஓவர் சொன்னால் நம்ம ஃபேஸும் வெளியில் இருக்கவங்க ஃபேஸ் இங்கேயும் அப்படி மாறி மாறி தெரியுமா. அண்டு ஸோ இதுக்கப்புறம் எங்கே போகலான்ட பாய். ஸோ என் தங்கம் பார்த்திங்கன்னா அப்படியே பால்கனிக்கு போகிறா. வாடிக்கு இன்னும். ஸோ எங்களோட ஹால் பெருசாக தெரிறதுக்கு ஒரு காரணமே பார்த்திங்கன்னா இந்த பால்கனி தான். பால்கனியில் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்துட்டு இந்த கிளாத் ஹேங்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது சிலதெல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க, இந்த வீடியோ காலிங்கு, அப்புறம் டிஜிட்டல் டோர் லாக்கு, அதுக்கப்புறம் இது யூஎஸ்பிக்கு சார்ஜர் அந்த மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு நல்ல பால்கனி தான். இங்கேருந்து ஆக்சுவலி வியூ நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி வந்து ஒரு அந்த அடர்வன காடுன்னு ஃபஸ்ட்லாம் கவர்மெண்ட் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல, ஸோ அதுவும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கும் இருக்குது. ஸோ ரொம்ப நேரத்துக்கு, அதாவது கொஞ்சம் இப்போ வரைக்கும் அந்த பெரிய பில்டிங்கும் இல்லை, பட் ஸ்டில் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறனால நல்லா காற்று வருது. அண்ட் இது பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடு, ஸோ கொஞ்சம் டே ஃபுல்லாகவுமே அந்த வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ரைவசி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. ஏன்னா ஆப்போசிட்டில் எந்த இதுவும் இல்லை. பிள்ளை இப்படி ஏறுறா. நிறைய பேர் சேஃப்டி கிரில் போட சொன்னீங்க, கண்டிப்பாக போட்டுடுறேன். மண்டையா வாடா. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய ஐடியா இருக்குது, பேனல் லைட்ஸ் எல்லாம் போடணுன்ட்டு. உங்களுக்கு நான் காட்டுறனாலே இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணாமல் இருக்கேன். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா. ஸோ எல்லாத்தையும் போய் சொல்லாதரா. ஸோ யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு அவங்களே வந்துட்டு டைல்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது ஜாக்குவார் அந்த மாதிரி ஃபிட்டிங் அதே போட்டிருந்தாங்க, நல்லா போட்டிருந்தாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா இப்படி தள்ளிக்கலாம் போல், அது அப்படி தானான்னு எனக்கு தெரில. வாஷிங் மிஷின் ஏரியா ரொம்ப எக்கோ அடிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடம், அதாவது கிச்சன். ஸோ இது பார்த்திங்கன்னா கேலி கிச்சன், இந்த சைடு அந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஏரியா தான். இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. சரி, நான் ராஜ்கிட்ட என்ன சொல்லி இந்த வீடு வாங்கினேன்னா, நான் பாட்டு கேட்டுகிட்டே உனக்கு ஹாப்பியாக சமைச்சு தருவேன்னு சொல்லி வாங்கினேன். ஸோ அதுக்கான பொய் சொல்கிற இடம் தான் இது வெண்பா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபேமஸான கம்பெனி தான். அந்த சிங்க் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து கழுவி கவுத்து வச்சுக்கலாமா. அண்ட் இது பார்த்திங்கன்னா புல் அவுட் அந்த இது கொடுத்துருக்காங்க.
ஐயோ இது எப்படி திருப்பி உள்ளே போடுறது, சரி அம்மா போடலாம். இதை தாண்டி இங்கே ஒரு இது வரும், துணி காய போடுறதுக்கு இங்கேருந்து இங்கே ஒரு கயிறு வந்து கொடுப்பாங்க. அது இன்னும் இதில் ஆட் பண்ணல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே ப்ளக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து டக்கு, அது எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ நெக்ஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம். இருங்க என் பிள்ளையை கொடுத்து வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 1 தான் பார்க்க போகிறோம், மாஸ்டர் பெட்ரூம். ஸோ ஆக்சுவலி எனக்கு என்னென்னா வீட்டில் கோல்டு கலர் பண்ணலான்னு ஐடியா. பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா பிரஷ்டு நிக்கல் சொல்லுவாங்க, அந்த கலரில் கொடுத்துருக்காங்க. மேட்ச் ஆகுது. பட் ஆனால் ஸ்டில் நான் மாத்திர ஐடியாவில் இல்லை. இதுதான் டோரு. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால் யூனிட், அதாவது டிவி யூனிட் வைக்கிறதுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அங்கே ஒரு மெயினான விஷயம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 1லேயும் ஒயர்லெஸ் கரண்ட் சொன்னாங்க, யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஏசி வைஃபைக்கு இருக்குது. வைஃபை பற்றி ஒரு கதையே சொல்லணும் நான், அப்புறம் இருந்தாலும் காட்டிடுறேன். பாத்ரூம் ஆக்சுவலி என்னென்னா ஃபிட்டிங்லாம் போட்டிருக்காங்க, அதனால் காட்டணும்னு நினச்சேன். பாத்ரூமில் ஃபஸ்ட்டு இது வந்து இதுதான். மேலே வந்து மோஷன் சென்சார் லைட் தரேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ வந்து மோஷன் சென்சார் கொடுத்துருக்காங்களாம், லைட் நம்ம வாங்கி ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ இங்கேயும் அதே டோர் தான், ப்ரஷ்டு நிக்கல் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே மட்டும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருப்பாங்களாம். உள்ளே போங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபாரின்லலாம் குழந்தைங்கள வாஷ் பேஷனில் வச்சு குளிப்பாட்டுவாங்க. ஸோ மேபி யூஸ் ஆகும். ஆனால் இப்போ வெண்பா வளர்ந்துட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டவல் ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதுக்கு இதெல்லாம் வாங்கினேன். இது மட்டும் வாட்டர் ப்ரூஃபாக மாற்றிக்கலாமான்னு தோணுது, ஏன்னா தண்ணி செதுருது. அதை பற்றி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் கிளாஸ் பார்ட்டிஷன் அவங்களே கொடுத்தாங்க, இந்த மாதிரி துணி காய போடுறது. அண்ட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஆசை ஷவர் வந்து நல்லா இருக்குன்ட்டு. ரெயின் ஷவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஹேண்ட் ஷவர், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ரென்ச்சு. ஸோ இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துட்டு போகலாம், அந்த மாதிரி பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு ஹேங்கர் இருக்குது. நெக்ஸ்ட் பெட்ரூம் 2 போகிறோம். அங்கே நிறைய பொருள் இருக்குது, நல்லா காட்டுறாங்க. ஓகே, ரூம் 2 ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வச்சுருக்கேன். ஸோ வாடி தங்கம். ஸோ ரூம் பார்த்திங்கன்னா இங்கே அவங்களே வால் யூனிட், அதாவது வார்ட்ரோப்க்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா பீம் வந்துருச்சு, அதனால மேலே மட்டும் கொஞ்சம் இடம் யூஸ் பண்ண முடியாதான், எனக்கு தெரில. அதனால இப்போ தான் பார்த்தேன். இங்கே பார்த்திங்கன்னா டிவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமே இந்த ரூமில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே சாக்கெட் தாங்க இருக்குது. இன்கேஸ் டிவி வச்சா வேறு சாக்கெட்டே கிடையாது, அதனால் அதை பார்த்து நாங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பார்டர் தங்கம். இங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு வீடு, இது வெண்பாவுடைய வீடு, கொஞ்சம் காட்டிடு ப்ளீஸ். இது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு வீடு செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் செட் பண்ணி முடிக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாத்ரூம் வந்திங்கன்னா ஆக்சுவலி என்ன விஷயம்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஃபேஸ் 1ல் இது கொஞ்சம் சீத்ரூவாக இருந்துச்சு சொன்னாங்க. எனக்கு அது கரெக்டாக தெரில, இன்னும் அவங்க வீட்டில் பார்க்கல. இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபிட் பண்ணோம், அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த கிளாஸ் மட்டும் கிடையாது, அண்ட் ஷவரும் வேறு, அந்த ஹேண்ட் ஷவர் கிடையாது. அந்த ட்ரென்ச் வந்து இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அங்கே ஸ்கொயரில் கொடுத்தனால இங்கே ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஃபிட் பண்ணணும் சொல்லியிருக்கேன். அண்ட் இங்கே இதுதான், அங்கே வந்துட்டு கிரானைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த 2 வீட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது இன்டீரியர்லாம் பண்ணிவிட்டு நானே வந்து சில விஷயம்லாம் பண்ணணுன்னு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் கடைசியாக ஷேர் பண்ணுறேன், அப்போ எப்படி இருக்குது சொல்லுங்கள். அண்ட் இந்த ரூம் தான் ஆக்சுவலி பெரிய விண்டோ, மாஸ்டர் பெட்ரூமை விட. அதனால் அதை விட இந்த ரூம் தான் ஆக்சுவலி கொஞ்சம் பெருசாக தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால்கனி வியூவில் வரனால மாஸ்டர் பெட்ரூமை விட இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஓஆர்எஸ் வந்து ஃபுல்லாக வால் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ வியூவே இல்லை. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னடி செல்லம், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். இதோட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பொருள் இருக்குது, இதெல்லாம் இந்த ரூமில் செட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பரேட்டா.